எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வசனங்களை வாசிக்க கேட்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று 18வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறதுனா என்ன, ஏன் நாம் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கணும், நேற்று தினம் அதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய போராட்டம் ஆவிக்குரிய உலகத்தோடு, கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய உலகத்தோடு, பொல்லாத ஆவிகளோடு நம்முடைய போராட்டம். அதனால பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து நம்ம ஜெபித்தால்தான் ஆவியானவர் சகல ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். பரிசுத்த ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது தான் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை நம்ம மேற்கொள்ள முடியும். அதனால இந்த பொல்லாத ஆவிகள் எப்படிலாம் கிரியை செய்கிறது, நேற்று தினம் 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட். அது எப்படி ஒரு வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள, கிராமத்தில், தேசத்தில் கிரியை செய்யும் என்பது சொல்லப்பட்டது. முக்கியமாக ஒரு அரசாங்கத்தில் இந்த ஆவி எப்படி கிரியை செய்யும், கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், கட்டுப்படுத்துகிற ஒரு ஆவி, ஜனங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு ஆவி, சிலரை அடிமைப்படுத்தி இயக்கி கொண்டிருக்கிற ஆவி, அது ஒன்று. துரைத்தனம் பண்ணுகிற ஆவி. 2வது அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அவருடைய பகுதியில் அவர் செயல்படுவதற்கு. தாசில்தாருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, தாலுகா அளவில் செயல்படுவதற்கு. கலெக்டருக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, மாவட்ட அளவில் அவர் செயல்படுவதற்கு. எஸ்பிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, மாவட்ட அளவில் அவர் காரியங்களை செய்வதற்கு. ஒரு மந்திரி, ஒரு எம்எல்ஏ, அவங்களுக்குன்னு அதிகாரம் இருக்கிறார். கல்வி அமைச்சர்னா கல்வி காரியத்தில், காலேஜ், ஸ்கூல்ஸ், அது சம்பந்தமாக அவர் தீர்மானம் எடுக்கலாம், அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கிறார். முதலமைச்சர்னு வரும்போது மாநில அளவில் அவருக்கு அதிகாரம் இருக்கிறார். கவர்னர்னு வரும்போது அவருக்கு சில அதிகாரத்தை அரசாங்கம் கொடுத்திருக்கிறாரு. பிரதமர் என்று வரும்போது இந்திய அளவில் அவருக்கு அதிகாரம் உண்டு. இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு பின்னால சாத்தான் செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை சாதிக்கும்படி அதிகாரத்தில் உள்ளவர்களை அவன் பயன்படுத்த முடியும். அதனால தான் அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார். நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கணும். நம்முடைய முதலமைச்சருக்காக, பிரதம மந்திரிக்காக, ஜனாதிபதிக்காக, மந்திரிமார்களுக்காக, கலெக்டர், தாசில்தார், அந்த மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக நம்ம அனுதினமும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, அவங்க மேலே நீர் ஆளுகை செய்யும், அவர்களை நீர் பயன்படுத்தும், அவங்க மூலமாக எங்கள் மாவட்டத்துக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும், அவர்கள் மூலமாக எங்கள் மாநிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களுடைய பிரதமர் மூலமாக இந்தியா ஆசீர்வதிக்கப்படட்டும், நீர் அவரை பயன்படுத்தும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மேலே வரும், ஆவியானவர் அவர்களை பயன்படுத்துவார். நம்ம ஜெபிக்காவிட்டால் சாத்தான் அவர்களை பயன்படுத்த முடியும். அதனால தான் அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவிகள். இதை குறித்து தானியேலின் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா, தானியேல் 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்தில் தானியேல் ஜெபிக்கும் போது தேவதூதன் பதில் கொண்டு வருகிறார். 21 நாள் ஜெபிக்கிறார். ஆனால் ஜெபிச்ச அன்றைக்கே கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். தானியேலுக்கு பதில் வந்து சேரலை. என்னன்னு பார்த்தா, கேப்ரியல் தூதன் பதிலை கொண்டு வரும்போது பெர்ஷிய பிரபு, அந்த தேசத்தினுடைய பிரபு, அது ஒரு ஆவி, வானமண்டலத்தில் தடுத்து நிறுத்தி விட்டான் என்று பார்க்கிறோம்.
மிகாவேல் தூதன் வந்த பிறகுதான் அவர் ஜெயித்து அந்த பதிலை கொண்டு வருகிற சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறார். அப்போ தானியேல் ஜெபிக்கும் போது பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியாக அந்த ராஜ்யத்துக்கு ஒரு ராஜா பூமியில் இருக்கிறார். வானமண்டலத்தில் பெர்சிய பிரபு என்று ஒரு ஆவி இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? சாத்தான் வானமண்டலத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஒவ்வொருவருக்காக ஒரு ஆவியை அவன் நியமித்து அவர்களை ஆளுகை செய்யும்படி வைக்கிறான். அதனால தான் கிரேக்க தேசத்தின் அதிபதி வருவான், நான் அவனோடு யுத்தம் பண்ண போக வேண்டும் என்று மிகாவேல் தூதன் சொல்லுவதை தானியேல் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதனால இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு காரியம்தான். அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் 3வது சாத்தானுடைய ஒரு கிரியை எழுதப்படுகிறது. என்னது அது? இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. இப்பிரபஞ்சம் என்று சொல்லும்போது உலகத்தை குறிக்கும். அந்தகாரம் என்று சொல்லும்போது இருள். அந்தகாரம் இருளா இருக்குது, அந்தகாரமா இருக்குது. அது ஒரு இருளின் வல்லமை. லோக அதிபதி. இயேசு சொல்ல, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான். சாத்தான் மனுஷங்கிட்ட இருந்து ஏமாற்றி உலகத்தை தன் ஆளுகைக்குள்ளே எடுத்துக்கொண்டான். ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கி மனுஷன் கையில தான் கொடுத்தார். அவன் ஆதாம் ஏவாளை ஏமாற்றி உலகத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டான். அதான் உலகத்தின் அதிபதி. அவன் இந்த உலகத்தில் பலவிதமான கிரியைகளை செய்கிறான். அதில் ஒன்றுதான் உலகத்தில் கிரியை செய்யும் இருளின் வல்லமைகள். அந்தகார லோகாதிபதி என்று சொல்லும்போது இருளின் வல்லமைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், மந்திரவாதங்கள், பில்லு சூனியங்கள். மந்திரவாதம் செய்கிறது, பில்லு சூனியம் செய்கிறது உலகத்தில் இருக்குதா? இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்தின் பல நாடுகளிலும் இந்த மந்திரவாதம் பில்லு சூனியம் இருக்கிறாரு. இந்த மந்திரவாதம் பண்ணுறது, பில்லு சூனியம் செய்கிறத வெளிப்படையாக செய்ய மாட்டாங்க. அது இருளில் இரவு நேரத்தில் சிலர் சுடுகாட்டில் செய்கிறாங்க அப்படின்னு செய்தித்தாளெல்லாம் நம்ம பார்ப்போங்க, பலி செலுத்துகிறாங்கன்னு. சிலர் காடுகளில், மலைப்பகுதிகளில் அதுக்குன்னு சில இடம் இருக்கிறாரு, அங்கே வைத்து அந்தகாரத்தில் இருளில் அதற்கான மந்திரவாதம் பண்ணுவது. இந்த இதுதான் இருளின் அந்தகார வல்லமை என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறாரு. அந்த காலத்திலே அது இருந்திருக்கிறாரு. பாருங்க, சங்கீதம் 91 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இருளில் உண்டாகும் பயங்கரம். பகலில் பறக்கும் அம்பு இருளில் உண்டாகும் பயங்கரம். வேதத்தில் இருக்கிற பாருங்க, இருளிலே செய்யப்படுகிற பயங்கரங்கள். அதுக்கு விலைக்கு ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கணும். அப்போ இருட்டில் தான் அதை செய்வாங்க, மந்திரவாதம், பில்லி சூனியம். அந்த ஆவி, அதோடு நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு விரோதமாக அது செயல்படும். நமக்கு விரோதமாக மந்திரவாதம், பில்லி சூனியம் செய்வாங்க. ஒரு ஊழியத்துக்கு விரோதமாக செய்வாங்க, சர்ச்சைக்கு விரோதமாக செய்வாங்க, ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக செய்வாங்க. சிலர் பொறாமையினால மந்திரவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற காரியம். அதில் கிரியை செய்கிற ஆவிகள் இருக்கிறது. அதை தான் எபேசியர் 6:16 வாசிக்க கேட்போம். பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அந்த வசனத்தை கவனிங்க. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். நல்லா கவனிங்க வசனத்தை. பொல்லாங்கன் எய்யும் அக்னி ஆஸ்திரங்கள். பொல்லாங்கன் என்றால் சாத்தான், பிசாசு. அவன் எய்யக்கூடிய அக்னி ஆஸ்திரங்கள். எய்வதென்றால் அது வில்லு அம்பை குறிக்கும். ஒரு வில்லில் அம்பை வச்சு எய்வது, ஒரு ஆளை குறி பார்த்து அடிப்பது. அதான் பில்லி சூனியம், அதான் மந்திரவாதம். அப்போ ஒரு ஆளை எய்ம் பண்ணி தூரத்தில் இருந்து அம்பு எய்வது. அதுதான் வசனம் சொல்லுகிறாரு, பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரம். எங்கோ ஒரு கிராமத்தில், எங்கோ ஒரு மலைப்பகுதியில் போய் உங்கள் பேரை சொல்லி மந்திரவாதம் பண்ணி அங்கிருந்து ஒரு அம்பு உங்களுக்கு விரோதமாய் வரும். அக்னியாஸ்திரம் வரும். அக்னியாஸ்திரம் அப்படின்னு சொன்னால் நெருப்பை கக்கி கொண்டு வருகிற ஒரு அஸ்திரம்.
அது நெருப்புன்னு அழிவை கொண்டு வரும். நம்முடைய குடும்பத்தை அழிக்க, உங்களுடைய வியாபாரத்தை அழிக்க, ஊழியத்தை அழிக்க, தூரத்திலிருந்து மந்திரவாதம் செய்து அம்பை எய்வது, அக்னியாஸ்திரத்தை எய்வது, அது மந்திரவாதம், பில்லிசூனியம். அது வரும்போது நமக்கு அழிவை உண்டாக்கிவிடும். ஆனால் நமக்கு என்ன வாக்குத்தத்தம்? அது வந்தாலும் உங்களை சேதப்படுத்தாமல் இருக்கணுமானா நீங்கள் விசுவாசம் என்கிற கேடயத்தை படித்துக் கொள்ளுங்க. அது வரும், ஆனால் உங்களை சேதப்படுத்தாது. அந்த கேடயத்தில் மோதி அந்த அக்னியாஸ்திரம் நொறுங்கி போய்விடும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்தாலும், பில்லிசூனியம் செய்தாலும், தூரத்திலிருந்து அக்னி கக்கை கொண்டு வரக்கூடிய அம்புகளை செலுத்தினாலும், நீங்க விசுவாசம் என்கிற கேடயத்தை பிடிச்சு நின்னீங்கன்னா அதுல மோதி அது நொறுங்கி செயலற்று போய்விடும். ஆமென், அல்லேலூயா. நமக்கு போராட்டம் உண்டு. மந்திரவாதம், பில்லிசூனியம் இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறாரு. 1 சாமுவேல் 15:23 வாசிக்கும் போது, ரெண்டகம் பண்ணுவது பில்லிசூனிய பாவத்திற்கு சமம் அப்படின்னு பைபிள்ல இருக்குது. பில்லிசூனியன்னு இருக்குது, அது ஒரு பாவம். பில்லிசூனியம் செய்வது பாவம். அவங்க யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு விரோதமா போய் மந்திரவாதம் பண்ணி பில்லிசூனியம் செய்தா அவங்களுக்கே அது பாவமாகிவிடும். ஆனா அப்படி ஒரு இருக்கிறது. என்ன விசுவாசம் நமக்கு வேணும்? எண்ணாகமம் 23:23 கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். எண்ணாகமம் 23:23, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாக்கோபா இருந்தா, கர்த்தரோடு இருந்தா, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தா, உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்தாலும் குறி சொன்னாலும் பலிக்காது, உங்களை சேதப்படுத்தாது. ஆமேன் சொல்லுங்க. அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. யாரோ பில்லிசூனியம் வச்சுட்டாங்க, யாரோ எங்களுக்கு மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, யார் வச்சதுன்னு கண்டுபிடிக்கணும், அதெல்லாம் அவசியம் இல்லை. யார் வச்சான்னு கண்டுபிடிக்கலாம் அவசியம் இல்லை. சரி, உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் பிசாசு போராட்டம் இருக்குது. உங்கள் அண்ணனோ அக்காவோ உங்கள் மாமா மச்சானோ யாரோ பில்லிசூனியம் செய்துட்டாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டா உங்கள் மனசில் என்ன வரும்? ஐயோ, நான் அவளை நம்பினே, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே, கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இவங்க தான் செய்திருக்காங்கன்னு அவங்க மேலே உங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும், எரிச்சல் வரும், பகை வரும். உங்கள் உள்ளத்தில் எப்போ கோபம் பகை வந்துட்டோ இனி உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராது. சாத்தான் உங்களை கெடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்க தான் அதை பயன்படுத்துவான். யார் செய்கிறாங்க அப்படின்றலாம் முக்கியம் அல்ல. நான் கர்த்தருடைய பிள்ளை, 1000 பேர் மந்திரவாதம் பண்ணா கூட எனக்கு பலிக்காது. என்ன, என் கூட இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அந்த விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்துக்குள்ள என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் வியாபாரத்தை உம்முடைய ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன், எந்த மந்திரவாதமும் பில்லிசூனியமும் என்னை சேதப்படுத்த முடியாது. என்னென்னால் நான் உம்முடைய பிள்ளை. அதை அறிக்கையிட்டு நீங்க ஜெபிக்கும் போது ஒன்னும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அது குறித்த காரியங்களை நீங்க அறியணும். நாகூம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவது இல்லை. அந்த வசனம் சொல்றது பிசாசை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வசனம். உன் பேருக்கு, உன் பேரை வச்சு இனி வித்து விதைக்கப்படுவதில்லை, நிலத்தில் புதைக்கப்படுவதில்லை, சத்துரு முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு அந்த வசனத்தில் பின்னால வருகிறார். அது எதை குறிக்குதுன்னா, மந்திரவாதம் செய்து தகடுகளை புதைப்பாங்க, அதான் வித்து விதைக்கப்படுவது. மந்திரவாதம் பண்ணி தகடுகளை புதைப்பாங்க. அப்போ அதோடு கூட நமக்கு போராட்டம் இருக்குது. நம்ம ஜெபிக்கிறோம், அந்த அரண்கள் நிர்மூலமாகன்னு சொன்ன உடனே அந்த தகட்டில் இந்த கிரியை செய்கிற ஆவிகள் நம்மோடு போராடும், அந்த மந்திரவாத கிரியைகள் போராடும், அதோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா அந்த வல்லமைகளை முறிக்கக்கூடிய ஒரு வல்லமையை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதனாலதான்
இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. 1000 பேர் மந்திரவாதம் பண்ணாலும் உங்களை சேதப்படுத்தாது. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், பயப்படக்கூடாது. சரி, இது தனிப்பட்ட ஒரு குடும்பம், தனிப்பட்ட ஒரு வியாபாரம், அதுக்கு விரோதமாக செய்யப்படுகிற பில்லி சூனிய மந்திரங்கள், இருளிலே கிரியை செய்கிற அந்தகார வல்லமை. ஒரு தேசத்தில் அது எப்படி கிரியை செய்கிறது அதை அறிந்து நம்ம ஜெபிக்கணும். டெல்லிக்கு ஒரு சமயம் ஒரு பெரிய டீமாக நம்ம போயிருந்தோம். டெல்லி பட்டணத்துக்கு பெரிய டீம், ப்ரேயர் டீம். பீகார்லேருந்து அகஸ்டின் ஜெபக்குமார்னு ஒரு டீம் அனுப்பியிருந்தாங்க மிஷினரிகள். டெல்லி பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணி அங்கே காஸ்பல் அறிவித்தோம். அப்படி நாங்கள் போயிருக்கும்போது நம்முடைய டீம் ஜெபக்குழு இங்கேருந்து போயிருந்தாங்க, ப்ரேயர் டீம். அவங்க ஒரு ஆச்சரியமான காரியம் சொன்னாங்க. அண்ணன், டெல்லி முழுவதும் நாங்கள் சுற்றி நடந்து ஜெபிக்கும்போது டெல்லியில் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே சின்ன சின்ன குடிசைகள், 100கணக்கான குடிசைகள் இருக்கிறது. பெரிய பெரிய காரில் அங்கே ஆட்கள் வர்றாங்க, அரசியல்வாதிகள் வர்றாங்க, பிஸ்னஸ் பீப்புள் வர்றாங்க, காரில் அந்த குடிசைக்குள்ளே போகிறாங்க. இது என்னதுன்னு விசாரித்து உள்ளே போய் பார்த்தா எல்லாம் மந்திரவாதிகள், பில்லி சூனியம் செய்கிறவங்க, மந்திரவாதம் பண்ணுறவங்க. இவங்களை தேடி பணக்காரங்க வர்றாங்க, அரசியல்வாதிகள் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. டெல்லியில் அது இருக்கிறது. மந்திரவாதம் பண்ணுறதுக்குன்னே ஒரு ஏரியா, பில்லி சூனியம் செய்வதற்குன்னே ஒரு ஏரியாவில் இந்த மந்திரவாத பில்லி சூனியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. கவனிங்க, திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தப்போ இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் பேசினாங்க ஒரு வார்த்தை, அதிர்ச்சியான ஒரு காரியம். எத்தனை பேர் ஞாபகத்தில் வச்சிருக்கு தெரியல, நியூஸில் வந்துச்சு, செய்தித்தாளில் வந்துச்சு. அவங்க பேசும்போது சொன்னாங்க, எதிர்கட்சியினர் எனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணி என்னை முடக்குவதற்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒன்றும் என் மேலே பலிக்கலை. அதை சொல்லிட்டு சொன்னார், இதை விட வல்லமையான ஆவிகிட்ட மந்திரவாதம் பண்ணுங்க அப்படின்னு கிண்டலாக பேசினார். எதிர்கட்சிகள் பதிலே சொல்லலை. எல்லாரும் பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. உங்களுக்கு விரோதமா யாரும் மந்திரவாதம் செய்யலைன்னு யாருமே பேசலை, அமைதியாக இருந்தாங்க. இது இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் நடந்தது. அப்போ அரசியல்வாதிகள் மந்திரவாதம் பண்ணுறாங்க, பில்லி சூனியம் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏவல் பிசாசுகளை பயன்படுத்துகிறாங்க. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, அந்தகார லோகாதிபதி. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியம். இப்போ நம்ம சர்ச்சில் போய் இயேசுவை ஆராதிக்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் போய் மசூதியில் அவங்க தொழுகை நடத்துகிறாங்க, அது தெய்வ நம்பிக்கை. இந்துக்கள் போய் இந்து கோயில்களை போய் சாமி கும்பிட்றாங்க, தீபம் ஏற்றுறாங்க, காணி கொடுக்குறாங்க, அது அவங்களுடைய நம்பிக்கை, அது அவங்க சாமி கும்பிடுகிற விதம், அது அவங்களுடைய முறை. ஆனால் யாகம் நடத்துகிறாங்க பாருங்க, நெருப்பு வளர்த்து அதில் பட்டு சேலை எரிப்பாங்க, விலை உயர்ந்த பொருளெல்லாம் போட்டு எரிப்பாங்க. யாகம் நடத்துவது, அதில் பலி செலுத்துவது, இரத்த பலி செலுத்தி யாகம் நடத்துவது, நரபலி கொடுத்து யாகம் செய்வது, இதெல்லாம் பில்லி சூனியம். இதுதான் இந்த அந்தகார வல்லமை, அதுதான் மந்திர ஆவிகள். ஒரு ஆளுக்கு விரோதமாக ஏவி விடுவது, அதில் பலவிதமான மந்திரவாதம் இருக்குது. அதில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்கான மந்திரவாதம் பண்ணுவாங்க, தங்களுடைய எதிரிகள் அழிவதற்கு மந்திரவாதம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க அறியாமைக்குள்ள இருக்கிறோம், இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது. ஒரு சமயம் இந்தியாவுடைய தேர்தல் சமீபத்து வந்தது. அப்போ குஜராத்தில் ஊழியத்துக்கு நாங்கள் போயிருக்கிறோம். குஜராத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம். நான் காலையில் எழுப்பி அந்த உபவாச ஜெபத்துக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், வரப்போகிற தேர்தலுக்காக 3 இடத்துல யாகங்கள் நடத்தப்பட்டு மந்திரவாதங்கள் செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெறணும்னு சொல்லி அவங்க கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக இந்த மந்திரவாதம் பண்ணுறாங்க. நீ ஜெபம் பண்ணுங்கன்னு கர்த்தர் பேசினார். அந்த ஜெபத்தில் நான் சொன்னேன், இது மாதிரி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், ஜெபிங்கன்னு சொல்லி. இது என்னதுன்னு சொல்லி சிலருக்கு விதர்ப்பமாக தெரியலாம். அந்த தேர்தல் முடிவில் அந்த கட்சி வெற்றி பெறவில்லை, தோத்து விட்டது.
இந்தியா டுடே பத்திரிகையில் அந்த தேர்தல் முடிவை பற்றி செய்தி போடும்போது இந்த குறிப்பிட்ட கட்சி தாங்கள் வெற்றி பெறுவதற்காக இத்தனை கோடி, அது 100 கோடிக்கு மேல இத்தனை கோடி செலவு பண்ணி மந்திரவாதங்கள் செய்தும் தோத்து விட்டார்கள். இந்தியா டுடேல வந்த செய்தி அது, பேப்பர்ல வந்த செய்தி அது. இவ்வளவு மந்திரவாதம் பண்ணி கூட அவங்க தோத்துட்டாங்க. பத்திரிகைகளுக்கு தெரியும். அப்படியானால் கட்சிகள் மந்திரவாதம் பண்ணுகிறது, பில்லு சூனியம் பண்ணுகிறது. முக்கியமா கொல்லிமலை என்ற ஒரு இடம் இருக்கிறது தமிழ்நாட்டில். அங்கே நரபலி கொடுக்கப்படுகிறாரு. சாதாரணமாக யாரும் உள்ள போக முடியாது. அந்த கிராமத்துக்கு போனா 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னின மக்களை போல மக்கள் வசிக்கிறாங்க. அங்க சாதாரணமாக யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கதான் நரபலி கொடுக்கிற இடம். அப்போ தேசத்துல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அரசியலிலே தாங்கள் வெற்றி பெறுவதற்கும் எதிரிகள் அழிவதற்கும் இந்த மந்திரவாதங்கள் செய்யப்படுகிறது. மனுஷ பலி கூட செய்யப்படுகிறது. நான் சொல்றத நீங்க கடந்த தேர்தல்ல ஒரு நியூஸ் சேனல்ல வந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெறுவதற்கு சில வாலிபர்கள் மனிதர்களை பலி செலுத்தி அந்த ரத்தத்தை கப்பலை வச்சிருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க கைது செய்யப்பட்டாங்க. நியூஸ்ல வந்தது. அதோட மறைச்சிட்டாங்க. என்ன அரசியல். ஆனா அப்படி பலி செலுத்தினது டிவியில வந்துச்சு. இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற இந்த பிசாசின் கிரியைகள் நமக்கு தெரியணும். இன்னைக்கு நம்ம பண்ற ஜெபத்துல அரசியல்வாதிகள் செய்கிற அத்தனை பில்லி சூனிய வல்லமை அழியணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் நியூசிலாந்து தேசம் போயிருக்கும் போது நியூசிலாந்துல ஒரு நாள் உபவாச ஜெபம், எல்லாம் உபவாசம் பண்ணி அந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். ஒரு மலை பகுதியில் அப்படியே நெருப்பு எரிந்து புகை வானமண்டலம் வரைக்கும் போகுது. இது என்னது, ஒரு காட்டுக்குள்ள மலைப்பகுதி ஆண்டவர் காமிக்கிறாருன்னு சொல்லி இது என்னது ஆண்டவரேன்னு கேட்டேன். அங்கதான் பில்லி சூனியம் செய்யறாங்க, மந்திரவாதம் செய்யறாங்க, அதுக்காக நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நான் அதை விலைக்கு சொல்றேன். இந்த மாதிரி ஒரு காட்சியை ஆண்டவர் காமிக்கிறாரு. மலைப்பகுதி காட்டுக்குள்ள நெருப்பு எரிந்து புகை வருகிறது, அங்க மந்திரவாதம் பண்றாங்க, அது இந்த நாட்டுக்கு சாபம், அந்த கிரியை அழிக்கப்பட ஜெபிப்போன்னு ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் முடிஞ்சோடனே ஒரு பிரதர் வந்தார், ஒரு சகோதரர், தமிழ் சகோதரர் வந்து சொன்னாரு, அண்ணன் நீங்க கண்ட மாதிரியே உள்ள இடம் நியூசிலாந்துல இருக்குது, எனக்கு தெரியும், நான் போயிருக்கிறாங்க. அது என்னதுன்னு கேட்டேன். இந்த நியூசிலாந்து தேசத்துல ஆதிவாசி மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் ட்ரைபல் பீப்புள். ஆதியில அந்த தேசத்துல இருந்தவங்க இன்னைக்கு காட்டு பகுதியில் கொஞ்சம் பேர் வசிக்கிறாங்க. அவங்க மந்திரவாதம் பில்லி சூனியம் செய்யறதுல தான் தங்களுடைய வாழ்க்கையை முக்கியமாக நடத்துறாங்க. அவங்க வந்து பயங்கரமான ஆவிகளை வச்சு மந்திரவாதம் பண்ணுவாங்க. காட்டு பகுதிக்குள்ள காசு கொடுத்து மந்திரவாதம் செய்ய அநேகர் போவாங்க. நம்முடைய தமிழ் மக்கள் கூட அதில் போய் மந்திரவாதம் பண்ண போவாங்க. என்னுடைய நண்பர்களில் சிலர் இந்துக்களாக இருக்கிறாங்க. அவங்க மந்திரவாதம் செய்யும் போது நான் கூட போனேன், கண்ணால் அந்த இடத்தை பார்த்தேன். நீங்க சொன்ன மாதிரியே தான் அந்த இடம் என்று சொன்னா பாருங்க. அந்த தேசத்துல கூட மந்திரவாதம் பண்றதுன்னு ஒரு இடம் இருக்குது. இலங்கை தேசத்துக்கு போயிருந்தோம். யாழ்ப்பாணத்தில் கூட்டத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். ஒரு காட்டு பகுதியில், அது எல்லாம் மரங்கள் நிறைந்த ஒரு இருட்டு பகுதியில் ஒரு சர்ப்பம், பாம்பு எழும்பி நிற்கிற பயங்கரமா. அது மந்திரவாதம் செய்கிற ஒரு இடம். என்ன ஆண்டவர் சொல்றார், பில்லி சூனியம் செய்கிற இடம். அந்த ஆவி அங்கே கிரியை செய்து அதுதான் இந்த மக்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் பார்க்குறேன்ன உடனே அங்கே கூட்டம் முடிஞ்சோடனே சொல்றாங்க, பிரதர் அந்த இடம் எனக்கு தெரியும், இங்க இருக்குது, ஒரு தீவில் இருக்குது, இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இருட்டான ஒரு காட்டு பகுதி, அங்க பாம்பு கோயில் இருக்கிறது, அங்கதான் மந்திரவாதம் பண்ணுவாங்க, நாங்க போய் ஜெபம் பண்றோம் என்பதாய் சொன்னார்கள். நிறைய தேசங்கள்ல இந்த மாதிரி மந்திரவாத பில்லி சூனியம் செய்கிற இடங்கள் இருக்கிறது. அரசியல்வாதிகள் அதை செய்யறாங்க. அப்ப அந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. அதுதான் மக்களை மயக்கி வைத்திருக்கிறது, அது மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. அதனாலதான் இந்த ஆவிகள் அழிக்கப்பட நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆவியினுடைய கிரியை அழிக்கப்பட்டுட்டா அந்த அரசியல்வாதியினுடைய திட்டங்கள் எல்லாம் அபத்தமாகி போய்விடும். ஆமென். நீங்க அறிந்து கொள்ளணும், ஒரு சபையை கூட தாக்கும்.
ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தவளை என்ற இடத்துல நாங்கள் போய் 1 வருஷம் ஊழியம் செய்கிறோம். அப்போ சிஎஸ்ஐ சபையை சார்ந்த ஒரு போதகர் என்னை சந்திக்க வந்தாங்க. அவர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷையில ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதர், சிஎஸ்ஐ ரெவரண்ட். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் சில ஆலோசனை எனக்கு வேணும். என்ன காரியம்? அவங்க சொன்னாங்க, ஒரு சர்ச்சுக்கு என்ன மாற்றினாங்க, புது இடம். நானும் என் மனைவி அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அந்த சர்ச்சுக்கு போனோம். என்னுடைய வழக்கை ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணுமானா சனிக்கிழமை முழுதும் உபவாசம் பண்ணி நான் ஜெபம் செய்வேன். சனிக்கிழமை முழுதும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுவேன். சிஎஸ்ஐ ரெவரண்ட் சொன்னார். அவர் கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்க தொடப்படுவாங்க. இந்த புது சர்ச்சுக்கு வந்த பிறகு சனிக்கிழமெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு நான் போய் பிரசங்கம் பண்ணுறேன். என்னுடைய பிரசங்கம் ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. என்னுடைய வசனம் ஜனங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போக மாட்டேங்குது. அவர் சொல்லுகிறார், நான் ஆவியின் வல்லமையோடு பிரசங்கம் பண்ணுறேன், வசனம் எனக்குள்ள இந்த வல்லமையாக போகுது, ஆனால் ஜனங்களுடைய உள்ளத்தில் அது கிரியை செய்யலை. எனக்கு நல்லா தெரியுது ஏதோ ஒரு தடை இருக்குது. அப்போ அடுத்த வாரம் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு பார்த்தேன். 2-3 வாரமாக கவனித்தேன். ஜனங்க சும்மா வந்து உட்காந்துட்டு பொம்மை மாதிரி உட்காந்துட்டு காணிக்கு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. வசனத்துக்கு செவி கொடுத்து ஒரு மாறுதல் வரவே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சது ஏதோ சம்திங் ராங் இருக்குது அப்படின்னு சொல்லி 3 நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்க தீர்மானம் பண்ணினேன். 3 நாளாக எங்கள் சர்ச்சுக்குள்ளேயே நான் இருந்து உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஊருக்காக, சபைக்காக ஒரு எழுப்புதல் வரணும், இந்த மக்களெல்லாம் ரட்சிக்கப்படணும்னு சர்ச்சுக்குள்ளே நான் உபவாசம் பண்ணி ஜெபித்தேன். ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட் 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அவர் சொன்னார், 3ஆவது நாள் என் சர்ச்சுக்குள்ளே ஜெபம் பண்ணி சாயங்காலம் முடிக்கும் போது அந்த சபை எல்டர், சபையின் மூப்பனார் ஒருவர் என்னை பார்க்க வந்தார். நான் ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து அந்த சர்ச்சு வாசல் பெரிய கதவு, அந்த கதவு கிட்ட கையை வச்சுட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். திடீரென்று பார்த்தா அந்த கதவுக்கு இடுக்குக்குள்ள இருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைஞ்சு வெளியே வருது. இது என்னது? இந்த சர்ச்சு கதவு இடுக்கிலேருந்து ஏதோ ஒன்று வெளியே வருதே, பல்லியா இருக்குமோ என்னன்னு பார்த்தா அது உயிருள்ள ஒரு ஜீவன் அல்ல. அதை பார்த்தா அது உருட்டி இருக்கிறாரு, ஒரு உருட்டான ஒரு பொருள். அது என்னதுன்னு பார்த்தா, அதை பிரித்து பார்த்தா அது வெண்கலத்தில் செய்யப்பட்ட ஒரு சின்ன தகடு. அதில் நட்சத்திரம் போட்டு எழுத்தெல்லாம் எழுதி இருந்தார். அப்போ இது என்னதுன்னு கேட்டால் அந்த மூப்பனார் சொன்னார், ஐயோ இதை வச்சு தான் பில்லி சூனியம் செய்வாங்க, இது மந்திரவாதம் செய்கிற தகடு என்பதாய் சொன்னார். அப்போதான் ஆவியானவர் வெளிப்படுத்தினாராம், இந்த சபை வளரக்கூடாது, இந்த சபை மந்தமா இருக்கணும், இந்த சபை மக்கள் அவங்க அப்படியே மந்தமா அவங்க அடிமைப்பட்டு கிடக்கணும்னு சொல்லி இந்த சபைக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணி பில்லி சூனியம் செய்து அந்த தகட்டை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சிருக்கிறாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தினார். நல்லா அறிந்து கொள்ளுங்க. அவர் சொன்னார், பிரதர் அந்த தகட்டை நான் எரிச்சேன், அடுத்த வாரத்தில் இருந்து என் சபைக்குள்ள மாற்றம். நான் பிரசங்கம் பண்ண ஜனங்க ஒப்பு கொடுக்குறாங்க, அழுகிறாங்க, மனம் திரும்புறாங்க. அடுத்த கொஞ்ச நாளைக்குள்ள அந்த கிராமத்தில் உள்ள புறஜாதி மக்கள், இந்துக்கள் கூட சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய மாற்ற சபைக்குள்ள வந்து விட்டாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை அறிந்து கொள்ள தான் வந்தேன்னு சொன்னார். ஏன்னா சிலர் சொல்றாங்க சர்ச்சைக்கு விரோதமா மந்திரவாதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி. சாத்தான் பரலோகத்தில் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போய் நிற்கிறான். மனுஷன் கையினால் கட்டின ஆலயத்தில் ஆவியானவருக்கு இடம் இல்லை, ஆவியானவருடைய பிரசன்னத்துக்கு இடம் இல்லைன்னா அந்த சாத்தானுடைய கிரியை அந்த சபையை பாதிக்கும். அறிந்து கொள்ளுங்க. சபைக்குள்ளே பிரிவினை கொண்டு வரும், சபையை பாழாக்கி விடும். ஊழியத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணுகிறார்கள், ஊழியக்காரனுக்கு விரோதமா மந்திரவாதம் பண்ணுகிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள். நாகர்கோயில்ல பல வருஷத்துக்கு முன்னால ஒரு கூட்டம், 3 நாள் கூட்டம், 2 நாள் கூட்டம் முடிஞ்சிட்டு, அப்போ சகோதரி அம்மணி ஜோயல் சிங் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அவங்க வீட்டில் தான் நானும் என் மனைவி தங்கி இருக்கிறோம். ரொம்ப டயர்டு, கூட்டம் முடிச்சுட்டு சாப்பிட்டு படுக்க போகிறதுக்கு 12 மணி ஆகிப்போச்சு.
படுத்த உடனே டயர்டில் தூங்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நல்லா தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு என் ஆவியிலே விழிப்பு வருகிறார். என்னுடைய ஸ்பிரிட்டில் ஒரு விழிப்பு, ஆவியில் விழிப்பு. கண்ணை திறக்கல, என் ஆவியில் டக்குன்னு முழிச்சிட்டேன். கண்ணு மூடி தான் இருக்குது, ரொம்ப டயர்ட். நான் பார்க்குறேன், எனக்கு முன்னால் ஒரு ஆவி வந்து நிற்கிறது, ஒரு பெண் ஆவி. தலைவரி கோலத்தோடு வந்து கோபமாக வந்து தாக்குறதுக்கு வந்து நிற்கிறது. என் கண்ணு மூடி இருக்குது, ஆனால் எனக்கு தெரியுது. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நான் அதை பார்க்குறேன். அந்த ஆவியை, அது எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு ஆவி வந்திருக்குதுன்னு, அது என்னை தாக்குறதுக்கு தான் வந்திருக்குன்னு. நான் உடனே எழும்பி, அப்படியே பிசாசுக்கு மரியாதையே கிடையாது, அதுக்கே நம்ம பயப்படணும். நான் அப்படியே படுத்துக்கிட்டேன்னா ரொம்ப டயர்டு வேறு. எழும்பி முழங்கால் போடணும், ஜெபிக்க பலன் இல்லை. நான் சொன்னேன், பிசாசே, நான் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். God has anointed me. You cannot touch me. நீ என்னை தொட முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தலையாட்டுது. பிசாசுக்கு தெரியும், உண்மையான கிறிஸ்தவங்களையும் தெரியும், ஏமாத்துற கிறிஸ்தவங்களையும் தெரியும், ஏமாத்துற ஊழியக்காரனை கூட பிசாசுக்கு தெரியும். அது சொல்லிச்சுல்ல, இயேசுவையும் தெரியும், பவுலையும் தெரியும், நீ யாரு அப்படி கேட்டுச்சுல்ல, பைபிளில் இருக்குல்ல. நான் சொன்னேன், எங்கிருந்து வந்தியோ இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன் ஓடிப்போன்னு. திரும்பி பார்க்காம ஓடி போச்சு. அவ்வளோதான், ஒரே நிமிஷம் ஓடியே போயிட்டு. நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழும்பி நான் ஜெபிக்கும் போது ராத்திரியில் நடந்தது ஞாபகத்தில் வந்தது. ஆண்டவர், அது என்னது? ராத்திரியில் ஒரு ஆவி வந்துச்சு, என்னது அப்படின்னு கேட்ட. ஆவியானவர் விளக்கம் கொடுத்தார். ஆவியானவர் சொன்னார், 4 பேர் சேர்ந்து உனக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணாங்க. ராத்திரிலாம் உட்காந்து இந்த ஆவியை ஏவி உன்னை பேச விடாமல் தடுப்பதற்கு அவங்க செஞ்சாங்க. இந்த பட்டணத்துக்கு வர ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்கிறது தான் அவங்க வேலை. 4 பேர், அதில் ஒரு பெண் சம்பந்தப்பட்டு இருக்கிறார், 3 ஆண்கள், ஒரு பெண். ஆவியானவர் தெளிவாக சொன்னார், இந்த பட்டணத்துக்கு வர ஊழியக்காரனுக்கு விரோதமாகலாம் அவங்க மந்திரவாதம் பண்ணுறாங்க. இனிமேல் நான் சும்மா இருக்க மாட்டேன். கடைசி நாள் கூட்டத்துக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வருவாங்க. தங்க மந்திரவாதம் பலிச்சுதான்னு பார்க்க வருவாங்க. அவங்க வந்து தன் தப்பை உணர்ந்து வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபிச்சா நான் அவங்கள மன்னிப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்க பைத்தியம் பிடித்து ரோட்டில் அலைவாங்க. இனி நான் சும்மா இருக்க மாட்டேன்னு கர்த்தர் பேசினார். நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். நாகர்கோயிலில் இந்த கூட்டம் நடக்குது, கல் கோயிலில். அப்போ கடைசி நாள் கூட்டத்தில் மெசேஜுக்கு முன்னால் சொல்கிறேன், 4 பேர் சேர்ந்து மந்திரவாதம் பண்ணீங்க, 3 ஆண்கள் ஒரு பெண்ணு. இங்கே வந்து பின்னால் நின்று கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுக்கு முன்னால் உன் மந்திரவாதம் பலிக்காது. கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு உன் மேலே வரப்போகுது. நீங்கள் மென்டலாகி தெருவில் அலைய போகிறீங்க. நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஒப்பு கொடுத்த மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார். இல்லைன்னா நீங்கள் தெருவில் அலைவீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறான்னு சொன்னேன். கூட்டம் முடிஞ்ச உடனே 4 பேர் வந்துட்டாங்க, பயந்து வந்துட்டாங்க. ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். நம்ம பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. மந்திரவாதம் பில்லிசூனியம் இருக்குது, ஆனால் நம்ம மேலே அது பலிக்காது. நம்ம கர்த்தருக்குள்ள சரியா இருந்தா பலிக்காது. அந்த மந்திரவாத பில்லிசூனிகளை அழிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இருளின் வல்லமைகளை அழிக்கிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக போய் தோண்டி தகடுலாம் எடுக்கணும் அவசியம் இல்லை. சில ஊழியக்காரங்க வருவாங்க, இங்கே தகடு இருக்கு, இங்கே தகடு இருக்கு, ஒரு தகடை எடுக்கிறதுக்கு 5000 ரூபா. வியாபாரம் பண்ணுற ஏமாத்துகிற ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. சும்மா அதெல்லாம் நம்பாருங்க. இயேசு பைபிளை தூக்கிட்டு வருவாங்க. இதில் தோண்டுங்க 2 அடியில் தகடு இருக்கும்பாங்க, இருக்கும். இதில் தோண்டுங்க 3 அடியில் தகடு இருப்பாங்க, இருக்கும். தகடு எடுத்த பிறகு பிசாசு போயிட்டா போகலை, வீட்டுக்குள்ளே மறுபடியும் அதே போராட்டம் தான் இருக்குது. இந்த தகடு எடுக்கிற ஊழியமே கிடையாது. ஏமாந்து போகாதங்க. அதுக்கு காசு வாங்கிட்டு நான் செய்வேன்னு ஒரு ஊழியக்காரன் சொன்னால் அதை நம்பாருங்க. அது பிசாசு, வஞ்சிக்கிற ஆவி. எத்தனை அடி ஆழத்தில் தகடு இருக்கட்டுமே, இயேசுவின் நாமத்தில் அதை சுட்டரிக்கிறன்னா அது அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இயேசுடைய நாமத்திற்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறாரு. தோண்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. அவ்வளோதான். ஆமென். இப்போ நம்ம முதல்ல ஒரு 10 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டில் கிரியை செய்கிற மந்திரவாத வல்லமை அழியணும்.
பில்லிசுனியை செய்வதற்கு வைக்கப்பட்டிருக்கிற விக்கிரக வல்லமைகள் நிர்மூலமாகணும். எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு யுத்தம் பண்ண போகிற முக்கியமான ஜெபம். எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஜெபம் தமிழ்நாட்டில் ஒரு அசைவை உண்டாக்க போகிறாரு. மந்திரவாத பில்லிசுனி செய்கிற வல்லமையில அழிய போகிறாரு. மந்திரவாதிகள் நடுங்கணும், பில்லிசுனி செய்கிறவங்க நடுங்கணும். இனி ஒரு மந்திரவாதமும் தமிழ்நாட்டில் பலிக்க கூடாது. அந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் அழியணும். இந்த இருளின் அந்தகார வல்லமைகள் அழியணும். இயேசுவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கணும். இயேசுடைய ரத்தத்தை தெளித்து நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஆவியினுடைய கிரியைகள் அழியும், மந்திரவாத வல்லமைகள் அழியும். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் வலதுகரம் உயர்த்தி தமிழ்நாட்டுக்காக முதல்ல ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டினுடைய அரசியலில் கிரியை செய்கிற ஆவிகள், அரசியல்வாதிகள் பயன்படுத்துகிற மந்திர பில்லிசுனி ஆவிகள், அவைகள் இன்றைக்கு அழிக்கப்படணும். ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும். விடக்கூடாது. எல்லாரும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில வைராக்கியத்தோடு, எங்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவியே, எங்கள் தமிழ் மக்களை மயக்கி வைத்திருக்கிற பொல்லாத மந்திரவாத வல்லமையே, இயேசுவின் நாமத்தில் உன்னை நிர்மூலம் பண்ணுகிறோம். அக்கினி இறங்கி அதை சுட்டரிக்க வேண்டும். ஜெபிங்க. விடக்கூடாது. கருத்தா ஜெபம் பண்ணுங்க, யுத்தம் பண்ணுங்க, போராடுங்க. அந்தகார வல்லமைகள் அழியட்டும், அந்தகார கிரியைகள் அழியட்டும். பில்லிசுனி வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். பில்லிசுனி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். அரசியல்வாதிகள் செய்கிற மந்திர பில்லிசுனி கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபிக்கிறோம். ஆண்டவரே, மலை பகுதிகளிலே, காடுகளுக்குள்ளே செய்யப்படுகிற மந்திரவாதத்தின் வல்லமைகள், பில்லிசுனி கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். ஜெபிங்க. விடக்கூடாது. அந்த பொல்லாதவனுடைய கிரியைகள் அழியணும், மந்திரவாத வல்லமை அழியணும், பில்லிசுனி வல்லமை அழியணும். இருளின் அந்தகார வல்லமைகள் அழியட்டும். கர்த்தருடைய வெளிச்சம் உதிக்கட்டும். பில்லிசுனி கிரியைகள் அழியட்டும். சாத்தானுடைய பலிபீடம் நொறுங்கட்டும். ஜனங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிற, மக்களை பாதிக்கிற பில்லிசுனி மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. அந்த ஆவிகள் பாதாளத்துக்கு போவதாக. கட்டுகிறோம் அந்த வல்லமைகளை, நிர்மூலம் பண்ணுகிற அந்த வல்லமைகளை. கர்த்தர் ஜெயம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆர்ப்பரித்து துதிங்க. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில். ஆமென். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உங்களுடைய பாதுகாப்புக்காக முதல்ல ஜெபிக்கணும். அந்த தினமும் எழுந்து, ஆண்டவரே, என்னையும் என் குடும்பம், என் மனைவி, பிள்ளைகள் அல்லது கணவர், என் வீட்டில் இருக்கிற எல்லாம், என்னுடைய பொருட்கள், என்னுடைய வியாபாரம் எல்லாத்தையும் நான் இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பாதுகாப்புகள் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்களும் எங்களுக்கு உண்டான எல்லாம் உமக்கு சொந்தம். சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை. கன்ஃபஸ் பண்ணி ஜெபிக்கணும், அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இயேசுடைய ரத்தத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாத்தையும் நீர் பாதுகாத்து கொள்ளும். யோபுவை வேலையடைத்து பாதுகாத்ததை போல காத்து கொள்ளுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீங்க அப்படி துதிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துறீங்க. அதன் பிறகு சாத்தான் உங்களை ஜெயிக்க முடியாது. விசுவாசம் என்ற கேடயத்தை பிடித்து கொள்ளுங்க. அது டெய்லி ஜெபிக்கணும், மறந்துடக்கூடாது. அதே மாதிரி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொறாமையின் ஆவிகள், மந்திர கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்கிறேன். இயேசுடைய ரத்தத்தை தெளித்து அந்த கிரியைகளை விரட்டுகிறேன். அப்படி சொல்லி ஜெபிக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தருடைய பிரசன்ன பாதுகாப்பு இருக்கும். சரிப்பா, கடைசியில் வானமண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை என்று பார்க்கிறோம். 4வது பவுல் எழுதுகிறார், வானமண்டலங்களில் கிரியை செய்கிற ஆவிகள். எல்லாம் கவனிங்க. வேதத்தை வாசிக்கும் போது பிரதான தூதர்கள் என்று 3 பேரை கர்த்தர் வைத்திருந்தார். அது காபிரியேல், மிகாவேல், லூசிஃபர். காபிரியல் தூதன் வந்து
கர்த்தரிடத்திலிருந்து செய்தியை கொண்டு வருவதிலே பிரதான தூதன். மிகாவேல் என்பது யுத்தம் பண்ணக்கூடிய அந்த பிரதான தூதன். அவனுக்கு கீழே கோடிக்கணக்கான தேவதூதர்கள், அவங்க எல்லாருக்குமே பெயர் மிகாவேலர்கள் என்று பெயர். காப்ரியேல் என்ற ஒரு பிரதான தூதன், அவங்களுக்கு கீழே கோடிக்கணக்கான தூதர்கள், அவங்க காப்ரியேலர்கள் என்ற பெயருடையவர்கள். இந்த தேவதூதர்கள் தான் நமக்கு செய்தியை கொண்டு வருவாங்க. உலகம் முழுவதும் அவங்க செயல்படுவாங்க, நம்ம ஜெபிக்கும் போது செயல்படுவாங்க. இந்த ஆவிகள் லூசிஃபர், அவன் தேவனை துதிப்பதற்காக நியமிக்கப்பட்ட தூதர்களிலே பிரதான தூதன், அதாவது வர்ஷிப் லீடர். ஆண்டவர் பக்கத்தில் நின்று ஆண்டவரை துதித்து கொண்டிருப்பதில் பிரதானமானவன். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, ஏன் எல்லாரும் கர்த்தரை துதிக்கணும், அவரை புகழணும், நான் அவருக்கு மேலே போவேன். அவனுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி வந்தார். அந்த பெருமை வந்ததுனால அவன் சாத்தானாய் மாறி போனான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12 முதல் 20 வசனம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12 முதல் 19 வசனங்கள். இதில் இதை குறித்த காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நல்லா வாசித்து தியானித்தா விளங்கி கொள்ள முடியும். தேவதூதன் சாத்தானாய் மாறிவிட்டான், லூசிஃபர். அவனோடு கூட ஒரு பெரிய சேனை சேர்ந்து கொண்டாங்க. ஆண்டவர் அவளை பரலோகத்திலிருந்து தள்ளிவிட்டார். இனி பரலோகத்தில் இடம் கிடையாது, ஓடி போங்கன்னு விரட்டி விட்டார். பூமியிலையும் அவன் இருக்க முடியாது. பூமியை மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்து விட்டார். அதனால சாத்தான் தன்னுடைய தூதர்களோடு மத்திய ஆகாயத்தில், வானத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட்டான். அதான் வானமண்டலத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, ஒரு பெரிய சேனையாய் லட்சக்கணக்கான தன்னுடைய அசுத்தாவின் சேனைகளோடு அவன் குடியேறிவிட்டான். ஆனால் தான் வானமண்டலத்தில் இருந்து கொண்டு அவன் கிராமங்களை அடிமைப்படுத்துவது, பட்டணங்களை அடிமைப்படுத்துவது, ஒரு மாநிலத்தை அடிமைப்படுத்துவது, இதெல்லாம் சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். இதை என் ஊழியத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். ஒரு கிராமத்துக்கு ஊழியத்து போயிருந்தேன். 100க்கு 100 கிறிஸ்தவங்க தான், 1-2 இந்துக்கள் தான் இருந்தாங்க, மற்ற எல்லாம் கிறிஸ்தவங்க. பெரிய கிறிஸ்தவ சர்ச்சை இருந்தது. அவங்க சர்ச் கன்வென்ஷன் கூட்டம்லாம் நடத்த மாட்டாங்க. அங்குள்ள சில வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க கட்டாயப்படுத்தி ஒரு கூட்டம் நடத்த என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் கூட்டத்துக்கு வந்த மாதிரி தெரில, லுங்கி அதெல்லாம் கட்டிட்டு அப்படியே சரிஞ்சு அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி உட்கார்ந்துருக்குறாங்க வாலிபர்கள் எல்லாம், பெருங்கூட்டம். நான் இப்போ கண்ணை மூடி பிரசங்கம் பண்ணுவேன். அந்த காலத்தில் கண்ணை மூடி பிரசங்கம் ஆரம்பித்தேன். ஒரு 15 நிமிஷம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டார். வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் பெருங்கூட்டமாய் நிற்கிறதை ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். அந்த ஆவிகள் பேசுவது எனக்கு விளங்குகிறது. அந்த அசுத்தாவி சேனை பேசுகிறது வானமண்டலத்திலிருந்து, நீ ஒன்றும் பண்ண முடியாது, இந்த ஊர் எனக்கு சொந்தம், இந்த ஊரை நான் ஆளுகை செய்கிறேன். அந்த ஊரில் பெரிய சர்ச்சை இருக்குது, ஆராதனை நடக்குது, கிறிஸ்தவங்க தான் அதிகம், 99% கிறிஸ்தவங்க தான். சாத்தான் சொல்கிறான், இந்த ஊர் எனக்கு சொந்தம், இவங்களை நான் ஆளுகை செய்கிறேன், நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. எனக்கு அதிர்ச்சி. அப்பொழுது அந்த ஆவி கூட்டத்தை நான் பார்க்குறேன். முதல் என் ஊழிய அனுபவம் அது 30 வருஷத்துக்கு முன்னால். அப்போது ஒரு நாசரேத்துக்கு அருகில் இருக்கிற ஒரு கிராமம் அது. நான் உடனே வேகமாக பிரசங்கத்தை முடிச்சுட்டு ஜெபிக்கலான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இங்கே இருக்கிற மக்களை மறந்துட்டேன். அந்த அசுத்தாவின் கூட்டத்தை பார்த்து ஆவில நிரம்பி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆவில நிரம்பி வைராக்கியத்தோடு எதிர்த்து ஜெபிக்க 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 பரலோகத்திலிருந்து அப்படியே தேவதூதர்கள் இறங்க ஆரம்பித்தார்கள். என் ஜெபத்திற்காக அவர்கள் காத்திருந்தார்கள். பட்டயத்தோடு இறங்கினார்கள். அந்த ஆவிகள் சித்தரடிக்கப்பட்டது, ஓட ஆரம்பித்தது. அந்த ஆவிகளெல்லாம் ஓட ஆரம்பித்ததை நான் பார்த்தேன். கூட்டம் முடிந்தது. அந்த வாலிபர்களை அழைச்சிட்டு வந்த வாலிபர்கிட்ட கேட்டேன், என்னையாவது கிறிஸ்தவ ஊருன்றீங்க, சாத்தான் சொல்கிறான் இது எனக்கு சொந்தம்னு சொல்கிறானே. என்ன பிரதர், நாங்கள் சொல்ல மறந்துட்டோம், எங்கள் ஊர் எல்லாம் கிறிஸ்தவங்க தான், பண்டிகை கொண்டாடுறாங்க, அசன பண்டிகை, பிரதிஷ்ட பண்டிகை. இப்போ ராத்திரி வந்து பாருங்க, குடும்பமாக கணவன் மனைவியாக உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. எப்படி இருக்குது கிறிஸ்தவ ஊர்?
கணவன் மனைவி, பெண்கள் கூட குடிப்பாங்களான்னு 30 வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாங்க. குடிப்பாங்க, எல்லாருமே மதுபானம் குடிப்பாங்க. ஆனால் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பயபக்தியாக முழங்கால் போட்டுருவாங்க, பண்டிகை கொண்டாடுவாங்க. பேருக்கு தான் கிறிஸ்தவங்க, எல்லாம் மதுபானம் பாவத்துக்கு அடிமைப்பட்டவங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் கிருபையாக ரட்சிக்கப்பட்டு தான் எங்கள் ஊருக்கு ரட்சிப்பு வரணும்னு இந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அடுத்த ஒரு நாள் கூட்டத்துக்குள்ள வாலிபர்களே என்கிட்ட நேரில் வந்து பேசி 4 வாலிபர்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ஊரில் ஒரு அசைவு வந்தார். ஏன்னா அந்த வானமண்டலத்தின் ஆவி துரத்தப்பட்ட உடனே ஜனங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. அவங்க மனம் திரும்ப விடாதபடி பாவத்துக்கு அடிமைப்படுத்தி சாத்தானவங்களை அடிமையாக்கி வானமண்டலத்திலிருந்து கிரியை செய்து கொண்டு இருந்தான். அதனால தான் வசனம் சொல்லி பவுல் சொல்றாரு, வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, அதோடு நமக்கு போராட்டம். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு ஊருக்கு நீ கூட்டம் நடத்த போனா முதல்ல அந்த வானமண்டலத்தின் ஆவியை விரட்டு. அதுதான் அந்த ஊரை அடிமையாக்கி பாவத்துக்குள்ளாக்கி வச்சிருக்குது, ஜனங்க மனம் திரும்ப விடாம பண்ணுது. அந்த ஆவியை விரட்டுன்னு சொன்னார். அது மாத்திரம் இல்லை, மார்க் 3:27 பலவானை முந்தி கட்டுங்கள். அந்த ஊர்ல ஒரு பிசாசை பலவானாக சாத்தான் நியமித்து வச்சிருக்கிறான். அந்த ஊரை அடிமையாக்கி வைப்பதற்கு அந்த பலவானுடைய கிரியை கட்டப்பட்டுட்டா நீ ஆத்துமாக்களை கொள்ளையடிக்க முடியும். இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அதனால ஊரில் இருக்கிற அந்த பலவான் கட்டப்படவும் வானமண்டலத்தின் ஆவி துரத்தப்பட செபிச்ச பிறகு முதல் நாள் கூட்டத்திலே ஜனங்கள் கண்ணீரோடு மனம் திரும்புவதை பார்க்க முடிந்தது. அப்போ ரட்சிக்க கூடாதபடி மனம் திரும்ப விடாதபடி வானமண்டலத்தில் இருக்கிற ஆவி ஜனத்தை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. ஒரு ஊருக்கு விரோதமா, பட்டணத்துக்கு விரோதமா, ஒரு மாவட்டத்துக்கு விரோதமா சாத்தான் எழும்பி அவன் பலவான்களை நியமித்து அந்த பட்டணத்தையே கண்ட்ரோல் பண்ணுகிறான். அந்த ஆவி அழிக்கப்பட்டா ஜனங்க மனம் திரும்புவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சம்பவத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். தென்கொரியாவிற்கு டாக்டர் பாலியாங்கிச்சோ ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணார். அமெரிக்காவிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். வர்ற வழியில் ஜெர்மனியில் 3 நாள் கூட்டம் நடத்தினார். ஜெர்மனியில் கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனால் பயங்கரமாக பிரசங்கம் பண்ணார். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பிரசங்கம் பண்ணால் யாரும் மனம் திரும்பலை. பொம்மை மாதிரி உட்காந்து கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. யாரும் ஒப்பு கொடுக்கல. ரொம்ப துக்கமாயிடுச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணிட்டு வந்து இந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணால் ஒருத்தரும் ரட்சிக்கப்படலையே. தென்கொரியாவுக்கு வந்தார். டாக்டர் பாலியாங்கிச்சோ கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தார். லட்சக்கணக்காக மக்கள் கூட்டிட்டாங்க. ஜெர்மனியில் என்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதே பிரசங்கம், அதே வசனம், அதே உதாரணம், அதே பிரசங்கத்தை பண்ணினார். இங்கே ஜனங்க ஆயிரக்கணக்காக கண்ணீரோட மனம் திரும்பி வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு ஆச்சரியம், இதைத்தான் நான் அங்கே பிரசங்கம் பண்ணேன், யாருமே ரட்சிக்கப்படலை, இங்கே இவ்வளோ பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுறாங்களே. பாலியாங்கிச்சிட்ட கேட்டாராம், ஏன் இப்படி ஜெர்மனில் ஒன்றும் நடக்கலை, இங்கே ஏன் இவ்வளோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க? பாலியாங்கிச்சோ சொன்னார், தென்கொரியாவில் நீங்கள் இல்லை, யார் பிரசங்கம் பண்ணினாலும் ஜனங்க ரட்சிக்கப்படுவாங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபித்து வானமண்டலத்தின் ஆவிகளை நாட்டை விட்டு விரட்டி விட்டோம். எங்கள் ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருந்த ஆவிகளை துரத்தி விட்டோம். அதனால எங்கள் ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது. யார் பிரசங்கம் பண்ணாலும் ரட்சிக்கப்படுவாங்க. அப்போ முதல்ல அந்த ஆவியை விரட்டணும். வானமண்டலத்தின் ஆவி, தமிழ்நாட்டில் வானமண்டலத்தில் அந்த ஆவி இருந்து கொண்டு ஜனங்களை வஞ்சித்து விக்கிரகாராதனை, வேசித்தனம், விபச்சாரம், தவறான நம்பிக்கைகள், இந்த அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அவனுடைய மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த ஆவிகள் விரட்டப்பட்ட உடனே ஜனங்களுக்குள்ளே ஆவிக்குரிய மாற்றம் உண்டாகிவிடும். இதுதான் பவுல் சொல்லுகிறார், வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை, அதை விரட்டணும். நம்ம அதை எதிர்த்து ஜெபிக்கும் போது பரலோகத்திலிருந்து கர்த்தர் தூதர்களை அனுப்புவார். அவங்க அதனுடைய வல்லமைகளை கட்டி சிறைப்படுத்தி அப்புறப்படுத்துவார்கள். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது தேவதூதர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள்.
நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். நம்ம ஒன்றும் தூதர்களுக்கு கட்டளையிட தேவையில்லை. தேவதூதனே உனக்கு கட்டளை இடுகிறேன் இதை செய் நம்ம சொல்ல தேவையில்லை. நம்முடைய ஜெபம் பரலோகத்துக்கு போன உடனே கர்த்தரே தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்க ஊரு, உங்க பட்டணம், உங்கள் மாவட்டம், நம்முடைய தமிழ்நாடு, முதல்ல அதை ஃபோக்கஸ் பண்ணி செபிக்க போகிறோம். இந்த பொருளாதார சாத்தானுடைய வல்லமைகள், வானமண்டலத்தின் ஆவிகள் விரட்டப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துங்கள். ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிசாசு மாத்திரம் இல்லை, ஒரு ஊர்ல இருக்கிற பிசாசு, ஒரு பட்டணத்தில் இருக்கிற பிசாசு, வானமண்டலத்தில் இருக்கிற பிசாசை கூட நம்ம துரத்தணும். இப்ப எல்லாரும் எழுந்துருங்க. கடைசியாய் ஒரு 10 நிமிடம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வேகமா எழுந்துருங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். வானமண்டலத்தின் ஆவிகள், நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். வானமண்டலத்தில் இருக்கிற அந்த ஆவிகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். அந்த பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் துரத்துறேன், விரட்டுறேன். நீ ஓடிப்போ. தமிழ்நாட்டில் உனக்கு இடம் கிடையாது, இந்தியாவில் இடம் கிடையாதுன்னு ஜெபிக்கும் போது அவைகள் ஓடும். ஆள்காட்டி விரலை நீட்டி வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவிகளை துரத்த போறீங்க. இயேசுவின் நாமத்தில் வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியே, நீ உன்னை விரட்டுகிறோம், உன்னை துரத்துகிறோம். தமிழ்நாட்டின் வானமண்டலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. தமிழ்நாட்டின் வானமண்டலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். பொல்லாத சாத்தானே விரட்டுகிறோம் உன்னை. பலவானே உன்னை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். எங்க கிராமத்துக்கு மேல உனக்கு அதிகாரம் இல்லை, எங்க பட்டணத்துக்கு மேல உனக்கு அதிகாரம் இல்லை, எங்கள் மாவட்டத்திற்கு மேலாக உனக்கு அதிகாரம் இல்லை, எங்க தமிழ்நாட்டுக்கு மேலாக உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுடைய நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். வானமண்டலத்தின் ஆவிகள் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தில். துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி பொல்லாத சாத்தானே விரட்டுகிறோம் உன்னை. கர்த்தர் ஜெயம் கொடுத்து விட்டார். ஆர்ப்பரித்து துதிங்க. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு ஆட்சேபிக்க போகிறேன். நல்ல கவனிங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணு பாதிக்கப்பட்டிருக்குது, பார்வை இல்லை. காது பாதிக்கப்பட்டிருக்குது, காதுல பிரச்சனை, கேட்க மாட்டேங்குது. இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது, இருதயத்தில் பிரச்சனை. என்னுடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்குது, அல்லது என்னுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி அல்சர். என் கை எலும்பு பாதிக்கப்பட்டிருக்குது, கையை உயர்த்த முடியல, நடக்க முடியல. இன்னைக்கு இயேசுவை தொடணும். இந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு புதிதாய் மாறணும். அப்படி விரும்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க கை உயர்த்தங்க. இயேசுடைய வல்லமை இறங்க போகிறாரு. அந்த உறுப்புகள் புது உறுப்புகளாய் மாற போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, நீர் சொன்னபடி நான் வேண்டுதல் செய்கிறேன். பாதிக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் புது கண்களாய் மாறட்டும். குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படட்டும். செவிட்டு ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அந்த காதுகள் தெளிவாய் கேட்கட்டும் இயேசுவின் நாமத்தில். பாதிக்கப்பட்ட இருதயங்கள் இயேசுவின் நாமத்தில் சுகம் அடையட்டும். அந்த இருதயம் தொடுவீராக, கல்லீரல் சுகம் அடைவதாக இயேசுவின் நாமத்தில். கர்ப்பப்பையில சுகம் உண்டாவதாக. பாதிக்கப்பட்ட எலும்புகளை தொடுவீராக, நரம்புகளை தொடுவீராக. தலை முதல் கால் வரை வல்லமை இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சுகம் உண்டாவதாக. நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளட்டும், எழும்பி நடப்பார்களாக. எலும்புகளிலே சுகம் வரட்டும், நரம்புகளிலே சுகம் உண்டாகட்டும். பாதிக்கப்பட்ட உறுப்புகள் இயேசுவின் நாமத்தில் சுகமடையட்டும். ஆண்டவர் தொட்டதற்காய் நன்றி. விடுதலை தந்துவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே. உன் பேர் என்ன? சந்தியா. எந்த ஊரு?
ஜோதி நகரம் திருவண்ணாமலை. உங்க மகளா? என் மக. காலில் என்ன பிரச்சனை? அவளுக்கு 5 வருஷமா, அதுக்கு முன்னே நல்லா தான் இருந்தா, 5 வருஷமா தண்ணி பிரச்சனைனால இங்கே டாக்டர் சொன்னாங்க தண்ணி ஜமாவா இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. காலில் என்ன செய்யும்? காலில் வலிக்கும், வலி கொடுக்கும். அப்புறம் நடக்கிறதும் ரொம்ப வலி கொடுக்கறதுனால ரொம்ப வளைஞ்சுதான் நடப்பா. எப்படி நடப்பதுக்கு முன்னாலே வளைஞ்சு நடப்ப. இப்ப இயேசுன்னு தொட்டாரா? நட, நல்லா நட, வேகமா நட. Praise the Lord, praise the Lord. பாருங்க, அந்த தாய்க்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். 5 வருஷமா அவருடைய எலும்பு பாதிக்கப்பட்டதுனால அப்படி குனிஞ்சுதான் நடக்குமா அந்த பிள்ளை. இன்னைக்கு இயேசு தொட்டு வளைந்த எலும்பை குணமாக்கி விட்டார், நிமிர்ந்து நடக்க பண்ணிட்டார். அல்லேலூயா. இந்த காதுல பிரச்சனை, வலது பக்கம் காது, வலது காது காய்ச்சல் வந்ததுனால உள்ளுக்கு ஜவ்வு வந்து வீங்கிருச்சு. ஜவ்வு வீங்கிட்டு உள்ள வீங்கிருச்சு. நல்ல பெயினா இருந்தது. டாக்டர்ஸ் வந்து மருந்து இதெல்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் பண்ணல. நான் ப்ரேயருக்கு போறேன், நான் போனால் சரியாயிருன்னு சொல்லி என் கணவர் அனுப்பிச்சு விட்டார். இப்போ ப்ரேயர் நேரத்தில் ரிலீஃப் ஆயிடுச்சு. நல்ல தெளிவாய் திறந்து விட்டார். அல்லேலூயா. கண்ணுல என்ன பிரச்சனை? கண்ணுல ரொம்ப அப்படியே கத்தி போட்டு குத்துற மாதிரி இருக்கும். 6 மாசம் குத்துற மாதிரி வலிக்கும். ரொம்ப வெளியும் நரம்பெல்லாம், கண்ணு நரம்பெல்லாம் வலிக்கும். தெளிவான பார்வை இல்லையா? பார்வை இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போக சொன்னாங்க, ஆனாலும் கூட நான் நம்பிக்கையோட. இப்ப என்ன நடந்துச்சு? எனக்கு நீங்க ப்ரேயர் பண்ணும்போது அப்படியே வெளிச்சமா வருது, வெளிச்சமா வந்துச்சு. கண்ணு நல்லா தெரியுதா? பாருங்க, தெரியுது, தெளிவா தெரியுது. அல்லேலூயா. எந்த கால்ல பிரச்சனை? இந்த கால மூட்டுல பாத்தீங்கன்னாக்கா எம்ஆர்ஐ ஸ்கேன்ல நரம்பே சுத்திக்கிட்டு நடக்க முடியாது. ஒரு நரம்பு சுத்தி இருக்குன்னு சொன்னாங்க. எவ்வளவு காலமா அப்படி இருந்துச்சு? ஒரு 4 வருஷமா. இப்ப என்ன நடந்துச்சு? இப்போ நீங்க பிரேயர் பண்ண உடனே ஒரு பனியை போல ஒரு ஆவி என் தலைமையில இறங்குச்சு. அல்லேலூயா. இப்ப கால் மரத்து போல நல்லா இருக்கு, வலியே இல்ல, வலியே இல்ல. 4 வருஷமா அந்த பிரச்சனை. அல்லேலூயா. நான் 42 வருஷமா சத்துருவின் பிடியிலிருந்து கட்டுப்பட்டு கிடந்தேன். ஆனால் வீடு இழந்து, தோட்டத்தை இழந்து, சகலத்தை இழந்து நான் 42 வருஷமா படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் 65,000 ரூபாய் கடனோடு தானே இருந்தேன். இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆண்டவர் வந்து எனக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. இந்த சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலை விட்டு எனக்கு இருக்குது. 5 வருஷமா இருந்த கட்டி எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வரக்குள்ள அப்படியே கரைஞ்சிருச்சு. அந்த கட்டி இந்த இடத்துல எவ்வளவு சைஸ் இருக்கும்? இவ்வளவு சைஸ்ல 5 வருஷமா கட்டி இருந்துச்சான். ஆவியானுடைய வல்லமை இறங்கினவனே கட்டியே காணவில்லை. ஆவியானவர் அதை மறைய பண்ணி விட்டார். எந்த காது கேட்காது? இந்த காது 30 வருஷமா. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. அந்த காதை மூடுங்க. அந்த காது கேக்குதா? கேக்குது. கேக்குதா? கேக்குது. கேக்குதா? கேக்குது. 30 வருஷமா இருந்து அடைந்த காதை கர்த்தர் திறந்து விட்டார். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு மறவாமல் எழுதுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு விடுவிக்கிறார், 4 மாவடி 628-211, தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் 046392200022, 9942235304. Email info@jesusredeems.com. Our website jesusredeems.com. 24 hours prayer support. 04639 220000.